அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது கணவன் மனைவி பிரச்சனை, லவர்ஸுங்கோ லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு சைடில் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. ஜென்ஸ் வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, வேலைக்கும் போக முடியல, டிப்ரெஷன்லாம் இருப்பாங்க. கணவன் பேச்சை வந்து மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சை வந்து கணவன் கேட்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலி வந்து பொண்ணு வீட்டு சைட்லேயும் பையன் வீட்டு சைட்லேயும் எதனா ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆக குடும்பத்தில் ஒத்துக்க இந்த ஸ்டோனு அற்புதமாக வேலை செய்யும். இந்த ஸ்டோனு ஒருத்தர் வச்சா போதும், யார் கண்ட்ரோல் ஆகணுமோ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணால் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. டோட்டல் ஃபேமிலியில் வருவாங்க. கணவன் மனைவி ஒத்துமைக்கு, லவ்வர்ஸுக்கு வீட்டில் ஒத்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சி வீட்டில் ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஸ்டோனை வச்சு பார்த்தா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறமா வந்து வீடியோவில் வந்து ஃபோனில் காலில் வந்து இது செஞ்சு கொடுங்க, பிரிஞ்சிட்டாங்க, எதனா மருந்து வச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. மருந்துலாம் உடனேலாம் வைக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த மருந்தெல்லாம் வேலையே செய்யாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே எல்லா பதிவுலையும் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. செய்வினன்றது உண்மை, ஆனால் எல்லாருக்குமே செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஒருத்தவங்களை பயம்புத்தி வாழ்க்கை நடத்துறது வேறு, ஒருத்தவங்க வந்து என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால பிரிகிறவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பல ரகம் இருக்குது. அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையே ஓடும். அவர் வந்து என்ன சொல்லுவார், அவரை வந்து நீங்கள் அடக்கணும்னு நினைப்பீங்க, உங்களை அவர் அடக்கணும்னு நினைப்பாங்க. நடுவில் இருக்கிற குழந்தை குட்டிங்க வந்து தவிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. லைஃப்பில் சந்தோஷம்னா உங்களுக்கு கடவுள் கொடுக்குறது தான். இப்போ இந்த ஸ்டோன் வந்து இருக்கிறது வந்து இத்தனை தான், கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சரி பதிவில் கொடுத்துடலாம், இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஸ்டோன் வந்து என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இது சரி. இந்த ஸ்டோனை வந்து எனக்கு ஃபோன் காலில் கேட்குறது என்னன்னா, அவர் பிரிஞ்சிடுறது, அவர் வசியம் பண்ணுறதுக்கு எதுனா இருக்கா, யாரை வசியம் பண்ணுறதுக்கு எதுனா இருக்கா. வசியம்னா பர்டிகுலர் நேரத்துக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். இன்னொன்று ஒரே ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். செய்வினை வச்சு எதனா வசியம் பண்ணி உங்கள் வீட்டுக்காரையோ இல்லை அந்த அம்மாவையோ வசியம் பண்ணினா குடும்பத்தில் பிரச்சனை ஏகப்பட்டது வரும். வசியம் வேலை செய்யும், அது குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆகிடும். செய்வினைக்கும் அட்ராக்ஷன் பவர்ஃபுல்லுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? செய்வினைன்றது குடும்பத்தை பிரிச்சிடும், நல்லதுக்கு குடும்பம் பிரிக்காது. ஓகேங்களா? அவங்க போயிட்டாங்க, மருந்து தடவிட்டாங்க அப்படின்னு தாய்த்து கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்டவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஸ்டோனை மட்டும் கையில் யார் யூஸ் பண்ணணுமோ ஒருத்தர் தான். யார் பேச்சு யார் கேட்கணுன்றது இந்த ஸ்டோனை வைக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே வசியமாகும். இந்த ஸ்டோனில் இருக்கிற ரகசியமே அதுதான். எதனா ஒன்று வாழ்க்கையில் எவனுக்குன்னா ஒருத்தனுக்கு வலு இருக்கணும். இல்லாமல் இருந்தால் ஜாதகத்திலே வசீகரம் இருக்கும், இல்லை யோனியில் இருக்கும் வசியம். யாருக்குன்னா எதனா ஒரு வசியம் இருக்கும். வசியம் இல்லாமல் மயங்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு கண் வசியமாக இருக்கும், முகம் வசியமாக இருக்கும், ஒருத்தவங்களோட பேச்சு வசியமாக இருக்கும், சிரிப்பு வசியமாக இருக்கும். எல்லாமே வசியம்தான். வசியத்துக்கு அர்த்தமே கிடையாது. ஸ்டோனும் வசியம் பண்ணும். வசியம்னா பொதுவான ஒரு வார்த்தை. இது எதுக்கு நான் பதிவில் சொல்கிறேன்னா, ஃபோன் காலில் கேட்டுடுறாங்க, டக்கு நான் வசியம் பண்ணி கொடுத்துடலாமான்னு. அப்படிலாம் கிடையாது. வசியன்றது வேறு, வாழ்க்கைன்றது வேறு. வசியம் அந்த நேரத்துக்கு போதுமா? லைஃப் எவ்வளோ இருக்குது, சாதிக்கணும்ல. பொறுமையாக தான் பார்க்கணும், அதெல்லாம் பண்ணணும். சும்மா ஏதோ உள்ளுக்கு மருந்து ஊற்றுறாங்கன்னா புத்திர சம்பத்துக்கு அடிப்படும், குழந்தை பாக்கியம் அடிப்படும். மருந்து உள்ளே கொடுத்தா
யாருன்னா ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்குறேன் இதை சாப்பிட சொல்லுங்கள் அவர் அப்படின்னா 2 பேரும் பாண்டிங்கே நல்லா இருக்காது. கணவனுக்கு மனைவி கொடுத்தாலும் மனைவிக்கு கணவன் கொடுத்தாலும் பைத்தியம் பிடிச்சிக்கும் அந்த வீடு. அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு எல்லாருமே பாருங்கள், ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கெல்லாம் மருந்தே கொடுக்கக்கூடாது. தாய்த்து அஞ்சனை பொட்டு இல்லைன்னா புகை, இந்த 3த்தில் சாத்தியம் பண்ணலாம். உள்ளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹார்மோன்லாம் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையாகவே இருக்காது. பாண்டிங்கில் இருக்கும்போது உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். இது நிறைய பேருக்கு அனுபவம் நான் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு வருதுன்னு சொல்லிட்டு எதுனா பண்ணலாமா? கிடையாது. நல்லதுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை. அதே மாதிரி உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மருந்து கொடுக்கலாம் வெளியே எடுக்கிறதுக்கு. அது வேறு இது வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டதை பண்ணுறதுக்கு நல்லது கொடுத்து கெட்டதை வெளியே எடுக்கலாம். ஆனால் நல்லவங்களுக்கு கெட்டதை கொடுத்து சரி ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா குடும்பம் அபிவிருத்திக்கு வராது. கொடுத்தவனுக்கும் அபிவிருத்தி வராது, கொடுக்க வச்சவங்களுக்கும் அபிவிருத்தி வராது. இவங்களுக்கு 25% விழும். ஆணோ பெண்ணோ செய்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 75% விழும். குழந்தை பிறக்காமல் பண்ணால் அந்த மாதிரி வரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கணவனை வசியம் பெண் வசியம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்க அவங்கள மிரட்டுவாங்க. பார்த்துக்குவோங்க, நல்லா பாருங்கள். குழந்தைங்க அவங்க பேச்சுக்கே கட்டுப்பட மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோனு அந்யுன்யத்தை வர வைக்கும். கணவன் மனைவி பாண்டு இது லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கல்லை போட்டு கீழே போட்டு உடச்சிடக்கூடாது. உடச்சிட்டதுக்கு அப்புறமா வச்சிங்கன்னா வேலை செய்யாது. இது பேக்கெட் ஹேண்ட் பேக்கில் உங்கள் கையில் இருக்கணும். அது எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. லவ் பண்ணுறீங்க, எனக்கு இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் டைமாக. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவங்க கூள்ள நாத்தனார் இந்த லொசு எல்லோரும் இருப்பாங்க. நீங்கள் இன்னொரு இடத்துல உங்கள் வீட்டில் வாழ்ந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கணும்னா இது கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இருந்தாலும் சரி, வீட்டோட மாப்பிள்ளையாக போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு கல்யாணம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ தான் மலை, நீ சொல்கிறதெல்லாம் உலகம், நீ என்ன சொன்னால் நான் கேட்பேன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் ஆவாங்க. அது 2 பேருக்குமே பொருந்தும். குடும்ப வாழ்க்கைன்றது சின்னது கிடையாது, பெருசு. ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்லணும்னா, இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுன்றத விட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்தேன். விளக்கம் மோசமாக தான் கொடுக்கணும், ஆனால் மோசமாக கொடுக்காம உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விழாமல் இருங்க. ஃபோன் காலில் யாரையும் கேட்காதீங்க. செய்வினை வச்சு மருந்து கொடுக்கலாம், அவன் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு குடும்பம் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஏதோ ஏனா தானோன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருங்க உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே கிடையாது. உள்ளுக்கு மட்டும் மருந்து யாருக்கையும் கேட்கக்கூடாது. உள்ளுக்கு கேட்கக்கூடாது தவிர மீதி உங்களுக்கு எங்கே ஓகே இருக்கோ அதில் சாத்தியமாகும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டா வினையை நீங்களே தேடுற மாதிரி இருக்கும். இந்த கல் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் பண்ணித்தரும். உங்களோட எல்லா பாசிட்டிவும் உங்களுக்கு பண்ணித்தரும். வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். புத்திர சம்பத்தும் அற்புதமாக இருக்கும். இது விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இதோட காஸ்ட்டெல்லாம் இருக்கிறது 15 ஸ்டோன் தான் இருக்கும். இது விற்பனை ஆகிட்டதுக்கப்புறமா என் கையில் தகவல் கேட்டிங்கன்னா இது கிடைக்காது. ஏன்னா நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது என்னடான்னா, ரேராக எனக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு ஃபோன் கால் வந்ததுனால தான் இந்த பதிவே கொடுத்தேன். வசியம் பண்ணுங்கள், தாய்த்து கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது நீங்கள் கேட்குறதுனால அப்படிலாம் போக தேவையில்லை. நல்ல வழியாகவே போனாவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த ஸ்டோன் உங்களுக்கு அற்புதம் பண்ணித்தரோம். என் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.